ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த வடசென்னை கானா இசை உலகத்துக்குள்ள கெத்தா நுழைஞ்சு தன்னோட ஸ்ட்ராங்கான குரலால் தனி முத்திரை பதிச்சவங்க தான் பாடகி இசைவாணி. சமூக அக்கறை கொண்ட பாடல்கள் மூலமாக ரசிகர்களை கவர்ந்தவங்க. குறிப்பாக த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற இசைக்குழுவில் இசைவாணி ரொம்ப முக்கியமான பாடகராக விளங்கி இருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானாங்க. இப்படி இருக்கையில் இசைவாணி தன்னோட நீண்ட நாள் நண்பரும் காதலருமான அப்துல் மொய்தீனை ரீசெண்டாக திருமணம் பண்ணிக்கிட்டு புது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. இவங்களோட சிம்பிளான திருமண ஃபோட்டோஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி பயங்கர வைரலான நிலையில் நேற்று நடந்த இவங்களோட பிரம்மாண்ட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் தான் சோசியல் மீடியாவில் இப்போ ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்குது. அதாவது புதுமண தம்பதிகளை வாழ்த்த திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் குவிஞ்ச நிலையில திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி மணமக்களை வாழ்த்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. அவங்கள பார்த்த அடுத்த நொடியே இசைவாணியோட முகத்துல அப்படியே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உடனே ஓடி போய் கனிமொழியை இறுக்கமாக கட்டி அணைச்சு தன்னோட அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்தி இருந்தாங்க இசைவாணி. அந்த தருணத்தில் இசைவாணி பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது. பக்கத்தில் இருந்தவங்க கூட இந்த நிகழ்ச்சியான பாச போராட்டத்தை ஆச்சரியத்தோட வாய்ப்பிழந்து பார்த்துருக்காங்க. இதனை அடுத்து கனிமொழியும் மணமக்கள் கூட சில நிமிடங்கள் சகஜமாக உரையாடி தன்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கனிமொழியை பார்த்ததும் இசைவாணி எகிரி குதிச்சு வரவேற்ற காட்சியும் ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு பாசத்தை பொழிந்த தருணங்களும் இப்போ வீடியோவை வெளியாகி சோசியல் மீடியாவில் தாறுமாறா ஷேர் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோவை லட்சக்கணக்கானவங்க பார்த்து லைக்குகளை குவிச்சு வர வேளையில் கமெண்ட் செக்ஷனில் நெட்டிசன்கள் தங்களோட பாணியில் விளாசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வெறும் அரசியல் சந்திப்பு கிடையாது, அக்மார் பாசத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் இசைவாணியோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே மனதை நிகழ வச்ச தருணமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே எமோஷனலாக கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.